சுப்ரீம் கோர்ட்டே ஆளுநர் ஆளுநர் என்பவர் மாநில அரசினுடைய ஷார்ட் ஹேண்ட்னு சொல்லிட்டாங்க சார். சுருக்கெழுத்துன்னு சொல்லிட்டாங்க சார். அவர் தமிழ்நாடு அரசு என்ன சொல்றாங்களோ அததான் ஆளுநர் செய்யணும். ஆளுநர் எதையும் புதுசா மேதக செய்யக்கூடாது. ஆளுநருடைய உரிமையில் நீதிமன்றம் குறுக்கிட முடியாது. நேரக ஆளுநர் எடுத்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பான முடிவை நீதிமன்றம் நீக்க முடியும், தள்ளுபடி செய்ய முடியுமே தவிர, மேதக ஆளுநர் நான் ஒரு குறிப்பிட்ட நான் ஒன்று சொல்றேன் சார். தமிழ்நாடு தனித்து போக வேண்டும் என்ற உணர்வு இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் நீர்மூத்த நெருப்பாக இருக்கிறது என்று 4 வரி சேர்க்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை ஆளுநர் படிக்க வேண்டுமா? சார், அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க சார். ஏன் திமுகவுக்கே எப்படி தெரியும் சொல்றீங்க? சார். இவர்கள் எந்த கொள்கையை வேண்டுமானாலும் சேர்ப்பார்கள். இவர்கள் பிதற்றலான சில கொள்கைகளை சார், கொண்டு தேசபக்திக்காக திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டாங்க சார் திமுக. தேசபக்திக்காக அவங்க அல்ல, அப்படி பண்ணுவாங்களா சார்? கட்சிக்கு தடை வரும் என்று பயந்து கைவிட்டார்கள். உங்களுக்கு வரலாறு தெரியாது. கட்சிக்கு தடை வந்துவிடும், அடிப்படைக்கு ஆபத்து வந்துவிடும் என்று பயந்து திராவிட நாடு கொள்கையை கைவிட்டார்கள். அதற்கு சாக்கு போக்கு சொன்னார்கள். வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும் என்ற வசனம் எல்லாம் எழுதினார்கள். ஆனால் அடிப்படை உண்மை என்னவென்று சொன்னால் கட்சிக்கு தடை வந்துவிடும் என்ற பயம்தான் காரணம். ஆகவே அந்த பழைய கிராமாயணத்தெல்லாம் எனக்கு நினைவூட்டாதீர்கள். ஆளுநர் தவிர்க்க நினைத்தால், சில வரிகளை தவிர்க்க நினைத்தால் தவிர்க்க உரிமை உண்டு. சரிங்க அது சார். வேறு விவகாரம். ஆனால் ஆனா முழுசா புறக்கணிச்சிருக்காரு. அது அதுதான் நான் தப்பு தானே. சொல்லுகிறேனே சார். 3வது வருஷமா படிக்கல சார். அவருக்கு 3வது வருஷமான்றதை நீங்கள் தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். முதல் ஆண்டு படித்திருக்கிறார், 2ஆம் ஆண்டு சில வரிகளை தவிர்த்தார், அப்படி சொல்லுங்கள். சும்மா உங்களுக்கு எதுவுமே தெரியாம முழுசா படிக்கலன்னு அடிச்சு விடாதீங்க.